ஆட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தம் ஒருவரையும் என்ன செய்யலை, பூரணப்படுத்தவில்லை. இட் பிகேம் அப்சோலேட், பழமையாயிற்று. வந்தார் பாருங்க நம்முடைய மூத்த சகோதரன், இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார் பாருங்க. அவர் என்ன செய்துட்டாரு, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாருப்பா. அந்த பாரம்பரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த வழி என்ன வழியா? புதிதான வழி, ஜீவனுள்ள ஜோயே லைஃபை கொடுக்கக்கூடிய வழி. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் எளிமையாக்கி விட்டார். அப்போது நீங்கள் தகுதி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, தலைகீழே நிற்க வேண்டியதில்லை. இல்லை எப்படி? தகுதி அடைய தலைகீழே நிற்காதே. ஒரு செய்தி தலைப்பு கிடச்சிருப்பார். தகுதி அடைய என்ன செய்கிறாங்க தெரியுமா? என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? மதமானது நீ 40 நாள் உபவாசம் பண்ணால் தகுதி அடைந்துடலாம். இவர்களுக்கு சிலுவையாகிய புதிய மார்க்கம் தேவையில்லை, அந்த ஜீவ மார்க்கம் தேவையில்லை. அருமையான தேவர்களே, நீங்கள் தகுதி அடைவதற்கு நீங்கள் விசுவாசித்தால் போதும். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவினால் துவக்கப்பட்டது. அந்த வழி எப்படி இருக்குது? புதிதாக இருக்குது. லைஃப், ஜீவன், ஜோயே, ஜோசோ லைஃப். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவர்கள். ஏன் தெரியுமா? மற்ற மார்க்கத்தாரை போல நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லைங்க. அந்த போன உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கையின் போல நாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீங்கள் விசுவாசித்தால் போதும். விசுவாசிப்பது மிக மிக எளிது தெரியுமா? நீ இன்னும் என்னுடைய செய்தியை கேட்க துவங்கவில்லை என்றால் அரை மணி நேரம் செய்து ஒரு 5 செய்தி கேளுங்க. விசுவாசம் தானாகவே பிக்கப்பாக ஆரம்பிச்சிடும். ஏன்? மாயம் இல்லை, மந்திரம்லாம் இல்லைங்க. சத்தியத்தை சரியாக போதிக்கிறோம். அப்போது நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் வழியெல்லாம் நெய்யாய் பொழியும். இதெல்லாம் எழுதியிருக்கு பாருங்கள் வசனத்தில். இல்லை, பாதை நெய்யாய் பொழிதும். அப்புறம் என்ன எழுதியிருக்கு? உன்னுடைய வழிகளிலெல்லாம் உனக்காக தேவதூதர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். வேற என்ன எழுதியிருக்கிறது? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். வேற என்ன எழுதியிருக்கிறது? அந்த புதிய ஜீவனுள்ள மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நீ விசுவாசித்தால் போதும், தேவனுடைய நன்மையை காண்பாய். ஹல்லேலூயா. பாரம்பரியத்துக்கு போகாதீங்க, அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அந்த பாரம்பரியம் அல்லது நியாயப்பிரமாணம் அல்லது ஆடு, இளங்காளை இவைகளுடைய பலிகள் அல்லது விருத்த சேதனம் அல்லது நம்முடைய கிரியைகளினால் வருகிற நீதி எல்லாவற்றிற்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முற்றுப்புள்ளி வைத்து விட்டு தான் சொன்னார், முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்ட். ஹல்லேலூயா. ஐயா, இந்த புதிய ஜீவ மார்க்கம் இன்பமயமானது, அது லகுவானது, அது மகிழ்ச்சியானது. அதற்கு வேண்டிய தகுதியையும் அதற்கு வேண்டிய ஆற்றலையும் நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். அப்போ உங்களுக்கு ஒன்று தான் தேவை. ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட்? கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படி அல்லது என்னவாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும். அந்த அறிவு உங்களுடைய விசுவாசத்தை விண்ணை தொடும். தேவன் உங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக திறந்து வைத்திருக்கிற அந்த புதிய ஜீவ மார்க்கத்திலே நீங்கள் நடப்பீர்கள். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.